ஆமா. வணக்கம். நம்ம பெரியாழ்வார் திருமொழியில முதற் பத்துல 2ஆம் திருமொழி பார்த்துட்டு இருக்கோம். அதுல வண்ண மாடங்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியினுடைய தலைப்பு. கண்ணனுடைய திரு அவதார சிறப்பை பெரியாழ்வார் பாடிக்கொண்டிருக்கிறார். கண்ணன் பிறந்துட்டான், ஆயர்பாடி விழா கோலம் பூண்டு விட்டது. இப்ப குழந்தை வளர்ந்தாச்சு. குழந்தைய தொட்டில் ஏட்டி சீராட்டி தாலாட்டி யசோதை இந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் மகிழ்கிறாள். அடுத்து வரக்கூடிய 5 பாடல்கள் அதுதான் சொல்லுது. பார்க்கலாம். குழந்தைய குளிப்பாட்டுறது அடுத்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய ஆட்டி பசு சிறு மஞ்சளாள் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. நம்ம இந்த கதையை வேற மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா? வாயில அவன் மண்ணை தின்று விட்டு வரக்கூடிய கண்ணனை யசோதை அதட்டும் போது, அவன் வாயில என்ன மண்ணு போட்டிருக்கியான்னு சொல்லி அதட்டி வாயில மண்ணை எடுக்கும் பொழுது அவன் வாயை திறந்து காமிப்பான். அப்ப அவளுக்கு 7 உலகமும் அதுல தெரியும். 7 உலகமும் தெரியும், அவள் வாழற உலகமும் தெரியும், அவளும் தெரிவா, கண்ணனும் தெரிவான். அப்படி அந்த கண்ணன் தன் வாயை இப்படி திறந்து காட்டி கொண்டிருப்பதும் தெரியும். அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சியை படைப்பாங்க. படைக்கும் பொழுது இவ்வளவோ அவளுக்கு தெரியும் அப்படின்னு. ஆனா இங்க அவ்வளவுலாம் போக வேண்டாம். பிறந்த உடனே காமிச்சிட்டான். அந்த இந்த இந்த விளையாடலை அவன் பிறந்த உடனே, பிறந்த குழந்தை இந்த குழந்தையை நீராட்டும் பொழுதே அவள் கண்டுகொள்கிறாள். கொஞ்சம் வளர்ந்துதான் ஆகணும்னு இல்லை. இப்போ தன்னுடைய காலில் போட்டு குழந்தையை நீராட்டும் பொழுதே அவள் கண்டுகொள்கிறாள், இது சாதாரண குழந்தை இல்லை, இது ஒரு தெய்வீக குழந்தை அப்படிங்கிறது. கையும் காலும் நிமிர்த்து குழந்தைய குளிப்பாட்டுவாங்க இல்லையா? கையும் காலையும் அப்படி நீவி விட்டு, 2 கையையும் அப்படி நீவி, ஏன்னா கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு, காலை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு குழந்தைய குளிப்பாட்டுவாங்க. கையும் காலும் நிமிர்த்து, அதான் நீவிங்கிறத நிமிர்த்துங்கிறாரு. ஏன்னா அப்படி சுருக்கிட்டே வச்சிருக்கோம் இல்லையா? அம்மாவுடைய ஊம்புல இருந்ததுக்காக அப்படியே சுருக்கி வச்சிருக்கோம். அதை கையும் காலும் நல்லாக நீவி விட்டு கடார நீர் பைய ஆட்டி. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. பைய மெதுவா அப்படியே சில பேர் கொதிக்க கொதிக்க தண்ணி எல்லாம் போட்டு அப்பதான் குழந்தைக்கு உடம்பு சூடு தாங்கணும் எல்லாம் சொல்லி குளிப்பாட்டுவாங்க. கொஞ்சமா இளம் வெந்நீர்ல பைய ஆட்டி மெதுவா தண்ணி விடணும். மூச்சு முட்டிட போகுது இல்லையா குழந்தைக்கு? பைய ஆட்டி அந்த குழந்தைய அவ்வளவு அழகா குளிப்பாட்டுறா. கடார நீர் பக்கத்துல வைத்திருக்கக்கூடிய அந்த இதுல இருந்து நீரை எடுத்து பசு மஞ்சளை பூசி பசும் சிறு மஞ்சளால் ஐய நா வழித்தாள். குழந்தையுடைய நாக்குல இந்த பால் குடிச்சு குடிச்சு அந்த அந்த பாலினுடைய வெண்மை படிஞ்சிருக்கும். அப்ப அந்த நாக்கை கிளீன் பண்ணி விடணும் இல்லையா? அதனால மஞ்சளால இந்த நாக்கை அவ சுத்தம் செய்கிறாள் யசோதை. பசும் சிறு மஞ்சளால் ஐய நா வழித்தாளுக்கு, அந்த நாவை கிளீன் பண்ணும் பொழுது குழந்தை வாயை திறக்குது. அங்காந்திடனா அப்படி நிமிந்து இப்படி, ஏன்னா நீங்க அந்த இடத்த கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்ப உட்காந்து காலை நீட்டி வச்சுட்டு குழந்தைய குளிப்பாட்டுறா. அப்படிதானே பிறந்த குழந்தைய குளிப்பாட்டுவோம் இல்லையா? ட்ரெடிஷனல் மெத்தட்ல அப்படிதான் குளிப்பாட்டுவோம். இப்பெல்லாம் மறுபடி சின்ன ஒரு இதுல வச்சுக்கிட்டே குளிப்பாட்டிடுறாங்க. இதனால காலை நீட்டிட்டு, அம்மா கால் நீட்டி உட்காந்து அந்த காலில் முட்டி கீழே குழந்தைய படுக்க வச்சுட்டு அப்படி காலை நிமித்திதான் குளிப்பாட்டுறதுதான் வழக்கமா செய்யக்கூடியது. அப்போ அந்த குழந்தை நாக்க வழிக்கும் போது இப்படி அங்காந்து பாக்குது, இப்படி அண்ணாந்து. அப்போ அந்த குழந்தையுடைய வாய் பெருசா திறக்குது. அதுல யசோதை வையம் ஏழும் கண்டாள். இந்த 7 உலகத்தையும் அவ அந்த வாயில பாக்குறான். வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. தன்னுடைய பிள்ளையினுடைய வாயில இந்த 7 உலகத்தையும் பாக்குறான். அப்ப அது பாக்குறான்னா அவனுடைய ஞானக்கண்ணுல பாக்குறா. அதாவது அந்த குழந்தை தான் யார் அப்படிங்கறது தன்னுடைய அம்மாவுக்கு அறிவுறுத்துது. நான் சாதாரணமா நீ ஏதோ ஒரு பெற்றிருக்கக்கூடிய குழந்தை அல்ல, நான் வேறொரு காரணத்திற்காக அவதாரம் புரிந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லும் விதமாக அந்த குழந்தை அதை காட்டுகிறது. அவளுடைய ஞான கண்கள்ல அவளுக்கு அது தெரிகிறது அப்படின்னு இங்க உரையாசிரியர்கள் எழுதுறாங்க. ரொம்ப அழகான பாட்டு. கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையாட்டி பசும் சிறு மஞ்சளால் ஐய நாவழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயலு. தன்னுடைய பிள்ளை அப்போ சாதாரண பிள்ளை இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். இப்போ எல்லார்ட்டும் சொல்லியிருப்பா இல்லையா? சொல்லாம இருந்திருப்பாளா? அதுவும் ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தையினுடைய ஒரு சிறு சிறு செய்கையும் கூட அடுத்தவங்களுக்கு பகிரலன்னா அன்னைக்கு வராது. பிள்ளை பெற்ற எல்லாருக்குமே அது இயல்புதான். அது ஒரு காலை எடுத்து வச்சது, காலை ஆட்டிச்சு, இல்ல இப்படி கண்ணால் எப்படி பார்த்தது, அப்படி பேசுச்சு, இன்னைக்கு படிச்சு அப்படின்றத கரக்கரையா சொல்லி மகிழ்ந்து போவாங்க. இங்க அவ எல்லார்ட்டையும் சொல்லி மகிழ்ந்திருக்காது. பேரு சாதாரண குழந்தைகள் செய்யக்கூடியதே சொல்லி மகிழும் பொழுது இப்படி ஒரு தெய்வீக குழந்தை கிட்ட இருந்து இதை பார்த்தத சொல்ல மாட்டாளா? அதை சொல்லியிருக்கா. வாயுள் வையகம் கண்ட மடநல்லார்
ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. உடனே டெய்லி வந்திருப்பாங்க ஆயர்பாடியில் இருக்கிறவருடைய பெண்கள்லாம் வந்து இப்ப குழந்தை பிறந்தாச்சு இல்லையா, இதுதானே இப்போ எல்லாரும் விட இப்ப இந்த வீட்டுக்கு தான் ஸ்பெஷல் குழந்தை பிறந்திருக்கு, எல்லாரும் டெய்லி வந்திருப்பாங்க. அப்போ கிராமத்துல எல்லாம் குழந்தை பிறந்தா அப்படி எல்லாரும் வருவாங்க, வந்து உட்காந்து பேசிட்டு என்ன பண்ணுது, என்ன குழந்தைக்கு ஏதாவது கொடுத்தியா, என்ன கொடுத்த, அப்புறம் அம்மாவுக்கு ஒரு அறிவுரை கொடுப்பாங்க, நீ என்ன சாப்பிடணும், தாய்ப்பால் கொடுக்கணும், இது பண்ணணும், அப்படி இதெல்லாம் ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். இப்போ டெய்லி வந்திருப்பாங்க. இவ்வளவு அழகா கற்பனை பண்ண முடியுது நம்மளாலே. டெய்லி குழந்தைய பாக்குறதுக்கும் யசோதரை என்ன பண்றா, எப்படி குழந்தைய குளிப்பாட்டுறா எல்லாம் பாக்குறதுக்கும் வந்திருப்பாங்க. அப்ப வந்து இவ சொல்லியிருப்பா, நான் வந்து அதனுடைய வாய்க்குள்ள நான் இதெல்லாம் பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு. வாயுள் வையகம் கண்ட மட நல்லார் யசோதரை பிராட்டி இது வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படிங்கிறத இப்ப ஊருக்கெல்லாம் தமிழ் கிடைச்சிருப்பா இல்லையா. உடனே அந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, இவன் ஆயர் புத்திரன் நல்லன், ஒரு சாதாரண ஒரு ஆயர் குலத்துல பிறந்தவன் நல்லன் இவன், அப்படி எல்லாம் நம்ம அவனை எடுத்துடக்கூடாது. ஏற்கனவே சொல்லியாச்சு, முதல் பாட்டிலேயே வந்துருச்சு, இவன் வந்து தெய்வம், இவன் வந்து தலைவன், இவன மாதிரி ஒரு ஆண் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு. ஆயர் புத்திரன் அல்லன், இவன் ஒரு சாதாரண ஒரு நந்தகோபன்ங்கிற ஆயனுக்கு பிறந்த மகனாக நீ அவனை நினைக்க கூடாது. அரும் தெய்வம், ரொம்ப அழகான வரி இல்லையா, தெய்வம் அப்படிங்கிறது, அரும் தெய்வம், அருமையான தெய்வம். நம்ம நிறைய தெய்வம்ங்கிற பாடல்கள் எல்லாமே வரக்கூடிய வரிகள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. பாரதியார் பாட்டுல வரும், பாப்பா பாட்டுல, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரலாகாது பாப்பா அப்படின்னு. அப்புறம் வள்ளலாருடைய பாட்டு, அதாவது கடவுள் அப்படிங்கிறத விட தெய்வம் அப்படிங்கிற வந்து அந்த அந்த வார்த்தை வந்து ரொம்ப அழகா, ஒரு கவிதைக்குள்ள வரும்போது இது ரொம்ப அழகா இருக்கும். வள்ளலார் பாட்டுல வரும் நல்ல பாடல், அருட்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே நின்றாட அப்படி வரும் இல்லையா அந்த முழு பாட்டுல, அருட்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். அப்புறம் வந்து ஈவன் வள்ளுவர்லயும் வரும், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் தெய்வம். அதெல்லாம் அது தெய்வங்கிற வர வார்த்தையெல்லாம் ரொம்ப அந்த கவிதைக்கே ஒரு அழகு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். அப்போ இவன் ஆயர் புத்திரன் அல்லன், இவன் சாதாரண ஒரு மானிட பிறவி எல்லாம் இவன் இல்லை, அரும் தெய்வம் இவன். பாரிய சீருடை பண்புடை பாலகன், இவன் வந்து இந்த உலகத்தை எல்லாம் நல்ல குணங்களை எல்லாம் உடைய மானுடர்களால் செய்ய முடியாத எவ்வளவோ காரியங்களை இவன் செய்யவிருக்கிறான். பண்புடை பாலகன் பாய சீருடை, பெருமை மிகுந்த பண்புகளை எல்லாம் மீறி நிற்கக்கூடிய ஒரு சிறுவனிவன், குழந்தைவன். மாயன், அதோடு மாயங்கள் பல செய்பவன் என்று மகிழ்ந்தனர் மாதரை. உடனே பெண்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் கூடி நின்று இந்த முற்றத்துல நின்று ஒரு டெய்லி கண்ணனுடைய இதெல்லாம் கேட்டு பண்றதுக்கு மகிழ்ந்து வருகிறார்கள். மகிழ்ந்தனர் மாதரை. இதை பார்த்தவ வந்து யசோதை தான் இல்லையா, அவ தனக்குள்ள மகிழல, இது எல்லாருக்கும் ஊருக்கே சொல்லியிருக்கான். அப்போ எல்லாரும் அந்த ஆயர்பாடியில அவளுடைய வீட்டு முற்றத்துல உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டு மகிழ்ந்து பெண்கள் எல்லாம் மகிழ்கள். பார்த்தவள் ஒருவள் தான், ஆனால் இந்த செய்தியை எல்லாரும் கேட்டு பண்மையில முடிக்கிறார் பாட்டை பெரியாழ்வார். மாதரே, பெண்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ந்து போறாங்களாம், தெய்வமே இப்படி நேர்ல வந்து நமக்கு புத்திரனாக வந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்து இந்த குழந்தையை மென்மேலும் பாராட்டுகிறார்கள். அடுத்தது இன்னும் பேர் வைக்கல பிள்ளைக்கு இல்லையா, முதலே பிறந்திருக்கு. சோ 12ஆம் நாள், அது 13 நாள், 12ஆம் நாள் முடிச்சு குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. இப்போ குழந்தைக்கு பேர் வைக்க போறாங்க. அந்த வைபவம் அடுத்த பாட்டுல நடக்குது. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள், 10 நாள் முடிஞ்சு இன்னும் 2 நாளும் கழிஞ்சு 12ஆம் நாள்ல எத்திசையும் சயமரம் கோடித்து, எல்லா இடங்களிலும் சயமரம்னா அந்த கொடி தோரணங்கள் எல்லாம் தொங்க விட்டு, அந்த ஆயர்பாடிக்கே உரிய அந்த கொடிகள் எல்லாம் தொங்க விட்டு, மத்தமா மலை தாங்கிய மைந்தனை, இது பாருங்க இது ஃபியூச்சரிஸ்டிக் வரி, இது இப்பதான் குழந்தை பிறந்திருக்கான், அவன் இனிமேதான் இந்த திருவிளையாடல் எல்லாம் செய்ய போறான், இனிமே அவனுடைய அவதார சிறப்புகள் எல்லாம் அவன் இனிமேதான் செய்ய போறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே பெரியாழ்வார் அதை சொல்லிட்டார், இப்ப இதெல்லாம் நடக்க போகுது பின்னாடி அப்படிங்கிறதுக்கான இதுவா முன்னாடியே சொல்லியாச்சு. நம்ம எப்படி சிலப்பதிகாரத்துல பார்த்தோம் இல்லையா, காதலர் பிரியாமல் கௌவத்தை நிகழாமல் தீதருக என ஏத்தி அப்படின்னு. அப்போ காதலருடைய கை பிரிய போகிறது, கௌவத்தை நிகழ போகிறது, தீது விளைய போகிறது என்பதை இப்படி முன்னாடியே கவிஞர் சொன்னாரோ, அதே போல இங்க அவன் இனிமேதான் அந்த மலையை தாங்க போகிறான். இந்த கோவர்த்தன மலையை அவன் தாங்கக்கூடிய அவதார சிறப்புகள்லாம் பின்னாடிதான் வரப்போகுது. ஆனால் இங்கேயே முன்னாடியே சொல்லிட்டார் அத, மத்தமா மலை தாங்கிய மைந்தனே, அந்த கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து தன்னுடைய ஒற்றை விரலால் தாங்கி பிடித்தவனாகிய ஆயர்பாடியினுடைய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. உத்தானம்னா அவனுக்கு பெயர் சூட்டு விழாவாக நாமகரணம் சூட்டுவதற்காக விழா எடுக்கிறார்கள். அந்த விழாவிற்கு ஆயர்பாடி மக்கள் எல்லாம் திரண்டு வந்து அவனை
உகந்தனர். அவனை கையில எடுத்துக்கொண்டு மகிழ்ந்து அவர்கள் விளையாடுகிறார்கள், ஆடி பாடி மகிழ்கிறார்கள். சரி, இந்த பிள்ளைய கையிலே தூக்கி வச்சிட்டு இருக்க முடியுதா அப்படின்னா, ஒரு அழகான கவிதை ஒண்ணு இருக்கு. கல்யாண்ஜியா கலாப்ரியாவான்னு எனக்கு சரியா ஞாபகம் வரல. குழந்தையை எடுத்துக்கொண்டால் கை வலிக்கிறது, குழந்தைய எடுத்து கையில வச்சுட்டா கை வலிக்குது, எடுத்து கீழே விட்டால் மனம் வலிக்கிறது. இந்த நான் கரெக்டா அந்த வார்த்தை சொல்லல, கொஞ்சம் மாறி மாறி சொல்றேன். குழந்தையை எடுத்துக்கொண்டால் கை வலிக்கிறது, கீழே இறக்கி விட்டால் மனம் வலிக்கிறது அப்படின்னு. சோ அதுதான், குழந்தை ரொம்ப நேரம் கையில வச்சுக்க முடியாது. இங்க இவனும் அப்படிதான், அவன் ஏற்கனவே ரொம்ப வால் பையன் தான் இல்ல. அதனால அடுத்தது அவன் என்ன பண்றான் அப்படிங்கிற பாட்டுல அடுத்து சொல்றாரு. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். தொட்டில படுக்க போடலான்னா தொட்டிலே கிழிஞ்சு போயிடும்படியாக அவன் உதைத்து அதை கிழிக்கிறான். மேபி இது வந்து தூளி அப்படின்னு சொல்ற துணியால கட்டின தொட்டிலா இருக்கலாம். தொட்டில் கிழிய உதைத்திடும். எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும். சரி, எடுத்து வந்து கையில வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்க வந்து யசோதரையினுடைய குரலாதான் இந்த பாட்டு வருது. அவளுக்கு பெருமை தாங்கல, பிள்ளையோட பெருமையை பேசி பேசி மாளல அவளுக்கு. அதனால தினமும் கதை இருக்கு. தினமும் வரக்கூடிய ஆயர்பாடி பெண்களுக்கு, அவள் வீட்டை நாடி வரக்கூடிய ஆயர்பாடி பெண்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு கதை இருக்கு. இப்போ முதல்ல பேர் வச்சாச்சு, அடுத்த நாள் எல்லாரும் வந்திருப்பாங்களா இருக்கும். ஐயோ இவன் பண்றது என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி யசோதரை தினமும் ஒரு பாட்டு படிக்கிறா. ஆனா அதுல ஒரு பெருமை இருக்கு. அந்த 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 சலித்து கொள்ளல, ஒரு ஒரு சௌந்தரிய அலுப்புன்னு சொல்ற மாதிரி, அப்படி ஒரு பெருமிதத்தோட உடைய ஒரு அலுப்பு அதுல. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். ஏதோ ஒரு வேலையெல்லாம் இருக்கு, அவளுக்கும் ஆயர்பாடி இருந்தா அவளுக்கும் தானே நெய் காய்ச்சுற வேலை, பால் தயிர் ஊத்துற வேலை, தயிர் கடையிற வேலை எல்லாம் அவளுக்கும் தானே உண்டு. அப்போ தொட்டில விட்டுட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா அதுவே கிழிஞ்சு போகும்படியாக அவன் உதைத்து தள்ளிவிடுகிறான். எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும். ஆனா சரி, கையில தான் வச்சுக்கிறானே, கால் வலிக்கு போகுதே, இது மாதிரி தொட்டில கிழிச்சு விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி இடுப்புல தூக்கி வச்சுட்டா இடுப்பே முறிஞ்சு போகும்படியா கணக்குறான். அப்படியே இடுப்பு முடிஞ்சு போகுது, எனக்கு எவ்வளவு நேரம் கையிலேயே வச்சுக்க முடியும். ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும். சரி, அணைச்சுக்கலாம், இப்படி மார்போட அணைச்சு வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னா அப்படியே தாவி ஏறி மேல, உதரம்னா மேல மேல இருக்கக்கூடிய உதரவிதானம் இல்லையா, அந்த வந்து மேல போய் கால்களால் வயிற்றை உதரத்தே பாய்ந்திடும். உதரம்னா வயிறும் உதரம் தான். அப்படி அப்படி வயிற்று அப்படி எக்கி உதச்சு மேல பாயிறான். எல்லா குழந்தையும் செய்யறதுதான். ஒடுக்கி புல்கள் உதரத்தே பாய்கிறோம். சரி, தொட்டில விட்டா கிழிக்கிறான், கையில வச்சுட்டா இடுப்பு கடந்து போகுது, வச்சுக்க முடியல. சரி, மார்போட தழுவிக்கலான்னு பார்த்தா வயிற்றை உதைத்து மேல பாய்கிறான். விடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காயோ, என்னால முடியவே இல்லை. அழகான வரி இது வரி. என்னால சுத்தமா முடியல, எனக்கு நான் என்ன பண்றதே எனக்கு தெரியல அப்படின்றதுதான் இந்த வார்த்தையில அழகா சொல்றான். மிடுக்கு இல்லாமையால் என்ன செய்வது என்றே என்னால, அவனுடைய பருவத்துக்கு தகாத அதை மீறிய செயல்கள் எல்லாம் இவன் செய்யறான். மிடுக்கு இல்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய், எனக்கு அப்படியே இழப்பா வருது, அப்படியே இழப்பா இருக்கு அப்படின்வாங்க இல்லையா, டயர்டா இருக்கு, இழப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நினைச்சு நான் வந்து அப்படியே ரொம்ப வந்து எனக்கு சோர்வா ஆயிடுச்சு, எனக்கு என்னால பாத்துக்கவே முடியல இந்த பிள்ளைய அப்படிங்கிறா. மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். டெய்லி வீட்டுக்குள்ள வர எல்லாருக்கும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியில இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள வரும். இப்ப வீட்டுக்குள்ள இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வெளியில போகுது அவனை பத்தி. இன்னும் கொஞ்ச நாள் அவன் வளர்ந்து ஓடி ஆடி விளையாட போகும் பொழுது அடுத்த ஆயர்பாடி பெண்கள் கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டு உள்ள வருவாங்க. அது அடுத்த பகுதியில வரும். சோ வந்து இப்ப குழந்தை பிறந்து தொட்டில யசோதையை பாடாப்படுத்திக்கக்கூடிய கண்ணனுடைய பிறப்பை நாம் பார்த்தோம். அடுத்த பாட்டு வந்து எப்பவுமே 10 பாடல்கள் முடிந்த பிறகு சொல்லக்கூடிய இந்த பாடலை படிப்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற பாட்டுதான். சென்னல் ஆர் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. இதை படிப்பவர்களுக்கு பாவம் என்பதே இல்லை. சென்னல் ஆர் வயல் சூழ் திருக்கோட்டியூர், திருக்கோட்டியூரை சுற்றி வயல்வெளிகள் நிரம்பி இருக்கின்றன. சென்னல் விளைகிறது அங்கே. இந்த சென்னல் தான் நிறைய வளர்ந்திருக்கும் போல இருக்கு. சென்னலோடு கயலுகள இல்லையா, ஆயர்பாடியை பத்தி சொல்லும் பொழுது ஆண்டாளும் அதே தான் சொல்றான், அதே வார்த்தையை பயன்படுத்துறான். சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படிப்ப ஆர்த்தாதி புக்கிருந்து சித்தமுளை பற்றி அப்படின்னு வரும். சென்னல் அப்போ திருக்கோட்டியூரை சுற்றி சென்னல் விளைகிறது. மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை, நிலைத்திருக்கக்கூடிய, எப்பொழுதும் மண்ணுனா நிலை பெற்ற, மண் அப்படின்னா நிலை பெற்ற, மண் எப்பொழுதும் அங்கு நிலை பெற்றிருக்கக்கூடிய நாராயணன் நம்பி குழந்தையாக அவன் பிறந்ததை மின்னு நூல் விட்டு சித்தன், அங்க இருக்கக்கூடிய
அவதாரம் செய்த போது கொண்டாட்டங்களை எல்லாம் பெரியாழ்வார் இப்படி பாடி விஷ்ணு சித்தனுங்க தான் விஷ்ணு சித்தன் எழுதுறார். விஷ்ணு சித்தன் தானே அவருடைய பெயர். அதாவது சித்தத்திலே விஷ்ணுவை உடையவர் அப்படிங்கறதான் பொருளாகுது. அழகா இருக்கு இல்லையா? விஷ்ணு சித்தன். சித்தம்னா மனது, தெளிவான அறிவான நிலை, தெளிவான அறிவு நிலை. அந்த சித்தத்திலே சித்தத்தை சிவமாக்கி அப்படின்லாம் நம்ம பார்த்து படிச்சிருக்கலாம். சித்தர் பாடல்கள்ல வரும். சித்தமே சிவமாக இருப்பது. அது போல இங்கே இவருடைய சித்தத்திலேயே விஷ்ணு எப்பொழுதும் நிலைத்து நிற்கிறார். அதாவது அவர் தனியா நினைக்கணுங்கிறதே இல்லை, அவர் சித்தத்திலேயே அவன் இருக்கான் எப்பவுமே. அதனாலதான் அவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்னு பேர். பெரியாழ்வாருடைய இன்னொரு பெயர் இல்லையா? விஷ்ணு சித்தன் விரித்த பண்ணு பாடல் வல்லார்க்கு. இப்படி விரித்து அவர் உரைத்த ஆயர்பாடி கண்ணன் பிறந்த கதையை உரைத்த இதை பாடுபவர்களுக்கு பாவம் என்ற ஒன்று இல்லாமல் ஆகும். எனவே இந்த பாடலை படிப்போருக்கு புண்ணியங்கள் தான் அவரை வந்து சேரும் அப்படின்னு இங்க குழந்தை பிறந்துட்டான். அடுத்து அவனுடைய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அடுத்த பாடல்கள் தான் வரப்போகுது. நம்ம அடுத்து பார்க்கலாம்.